ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நாம சிம்பிள் அரோமா சமையல்ல ரொம்ப ரொம்ப ஹெல்தியான புரோட்டீன் ரிச்சான இந்த பச்சை பயிறு ப்ரௌட்ஸ் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முளை கட்டின பச்சை பயிறு கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரில் செய்யலாம். குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடான பிறகு ஆயில் சேர்த்துன்னு அதில் கொஞ்சமாக ஜீரா சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 10 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமா காரம் தேவைப்படும். காரம் நல்லா இருந்தா தான் இந்த கடையல் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். 3யும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, இப்போ நாம ஊற வச்சு இது வந்து நானு ஊற வச்சுட்டு ப்ரௌட்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். மொள கட்டி வச்சிருக்கேன். இந்த மொள கட்டின பச்சை பயிர சேர்த்துட்டு, நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை பயிறு ஃப்ரை ஆகும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இந்த கடையல நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அது கூடவே இப்ப என்னன்னா, அந்த பச்சை பயிறு கூட நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு, நாம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நிஜமாவே கடையிற எல்லா குழம்புலுமே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கங்க. டேஸ்ட் அவ்ளோ நல்லாருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை பயிரும், உருளைக்கிழங்கையும் நல்லா நாம ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன பிறகு, நான் ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். கட் பண்ண தக்காளிய பச்சை பயிறு கூட சேர்த்துட்டு, கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சால்ட் சேர்த்துக்கும்போது, சீக்கிரமா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துரும். அதனால தான். இப்போ பாருங்க கொஞ்சமா சால்ட் சேர்த்துட்டு, நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பாருங்க, இப்போ இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த பிறகு, இப்போ நாம இத ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்ப்டிங்கா இருக்கு. இப்போ இதில நாம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு, இந்த பச்சை பயிர நாம வேக வச்சுக்கலாம். ஒரு 2, 3 விசில் விட்டோம்னா நல்லா வெந்துடும் பச்சை பயிறு. அவ்வளோதான் பாருங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ அதில கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு விசில் போட்டுக்கலாம் நாம. கொத்தமல்லி சேர்த்துட்டு விசில் போடலாம். ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டோம்னா பச்சை பயிறு நல்லா வெந்துடும். அது ஊற வச்ச பச்சை பயிறுனால சீக்கிரமா வெந்துடும். அவ்வளோதான் நான் 2, 3 விசில் விட்டு எடுத்துக்கினேன் பாருங்க. பச்சை பயிறு கடையலுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம இத மத்து போட்டு நல்லா பச்சை மிளகாலாம் நல்லா மசிற மாதிரி கடைஞ்சிக்கலாம். மொளகா நல்லா மசிஞ்சு வரணும். அப்பதான் டேஸ்ட்டா இருக்கும். காரம் இருந்தா தான் நம்ம சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். பாருங்க எவ்ளோ நல்லாருக்கு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்ல, சாப்பிடுறதுக்கும் அவ்ளோ நல்லா டேஸ்டியா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. புரோட்டீன் ரிச்சு. இந்த மாரி நம்ம கொட்டைங்களலாம் நம்ம மொள கட்டி செய்றப்போ, அதோட டேஸ்ட் மட்டும் கிடையாது. ஹெல்த் பெனிஃபிட்டும் ரொம்ப நல்லாருக்கும். நிஜமாவே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட ரைஸ்ல வச்சு சாப்பிடுறதுக்கு அவ்ளோ நல்லா இருந்துச்சு இது. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பச்சை பயிறு கடையல நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.